காணொலி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தமிழர் கட்சி எடுத்த ஒரு பெரும் முயற்சி எங்கள் தேசம் அப்படிங்கிற ஒரு சமூக வலைதளம் தொடங்கியிருக்காங்க. அதை போய் ஆதரவு கொடுங்க, அதற்கு நீங்கள் ஆதரவு தெரிவிங்க. எதற்காக ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அந்த சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடிய பதிவுகள் எல்லா காணொலிகளும் வரலாறு சம்மந்தப்பட்ட வேலுநாச்சியார், இவங்க மருது பாண்டியர்கள் அவர்கள் பற்றி, பாரதியரை பற்றின காணொலி காட்சிகளால் பார்க்க முடியும், வரலாறை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிறையா கட்சி சார்ந்த மீடியா, கட்சி சார்ந்த தொலைக்காட்சிகள் எல்லாமே அந்த கட்சியோட செயல்பாடு போராட்டங்கள் பற்றி தான் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு படி மேலே போய் எங்கள் தேசம் அப்படிங்கிற இந்த வலைதளத்தில், இந்த மக்களை நேரடியாக பார்க்கக்கூடிய இந்த காணொலி வலைதளத்தில் கட்சியோட போராட்டங்கள், அறிவிப்புகள், மக்களோட சந்திப்பு, இதை மட்டும் இல்லாமல் தினந்தோறும் ஒரு ஆவண காணொலி படம், வரலாறு சம்மந்தப்பட்ட ஆவண காணொலி படங்கள் போடுறாங்க. இதை போய் நீங்கள் பார்க்குறதுனால நம்மளோட வரலாறு என்ன, வேலுநாச்சியார்கள் பற்றி, மருது பாண்டியர்கள் அவர்களை பற்றி, தீரன் சின்னமலை, பாரதியார், இவங்களெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும், வரலாறை வீடியோ மூலமாக பார்க்குறதுக்கு இன்னும் அதிகமான புரிதல்கள் உங்களுக்கு உருவாகும். ஸோ அந்த கனவு தேசம் அப்படிங்கிற அந்த வலைதளத்தை போய் நீங்கள் எல்லாருமே பார்த்து ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக மிகுந்த பயனுள்ளதாக தான் இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. சரி, ஓகே, நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த ஏற்பாடை முன்னெடுக்கணும், ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் யோசித்தப்போ தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியை ஆரம்பிக்கப்பட்டது பிறகும், தேர்தலை சந்தித்த பிறகும், மக்களை சந்தித்து ஓட்டு எல்லாமே பெற்ற பிறகும் அதிகமாக மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சமூக வலைதளங்கள், யூடியூப் சேனல்ஸு, நியூஸ் சேனல்ஸ், பத்திரிகைகள் யாருமே சீமானவர்களோட அரசியல் நகர்வு, அரசியல் செயல்பாடு, தமிழ் தேசியத்தோட அரசியல் செயல்பாடு, மக்களுக்கான போராட்டம், மக்கள் களத்தில் நின்று அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை சொல்கிறது எதையுமே முக்கியமான இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களும் சரி, தொலைக்காட்சி நிறுவனங்கள் யாருமே ஒளிபரப்பு பண்ண மாட்டாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆனால் எந்த நிகழ்வுகள் நாம் தமிழர் கட்சியும் பற்றி, சீமான் பற்றியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகமாக சேர்ப்பாங்க இந்த ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு, அவதூறான குற்றச்சாட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா தனிப்பட்ட சீமானவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எடுத்து பேசுகிறது, அதை பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது, இந்த மாதிரி நிகழ்வுகளை தான் ஊடகங்கள் பெரும்பாலும் பண்ணாங்க. கடைசியாக ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் விஜயலட்சுமி அவர்கள் வைத்து சீமானவர்களை எந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உட்படுத்துனாங்க, எந்த அளவுக்கு அது ஒரு பெரிய காணொலி ஆவணமாக போட்டாங்க, எந்த அளவுக்கு அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறையா பல ஊடகங்கள் முயற்சி பண்ணாங்க, இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். சரி, ஓகே, இந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கான ஒரு வலைதளத்தை உருவாக்கலாம், நமக்காக மக்கள்கிட்ட நேரடியாக போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி எடுக்கலாம்னா இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. சமூக வலைதளங்கள், யூடியூப் சேனல்ஸ் இவங்களுக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாய் தமிழ் இருக்குது, தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய பிற சின்ன யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க, பெரிய யூடியூப் சேனல் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதை தாண்டி ஐடிவிங்க இருக்காங்க. இருந்தாலும் இது மட்டும் போதாது. இது தினந்தோறும் நம்மளோட நகர்வுகள், நம்மளோட நிகழ்வுகள், போராட்டங்கள், இதை பற்றி தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஆனால் வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளால் இதை ஒரு பதிவாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் இதை தொடங்கியிருக்காங்க. நீங்கள் எங்கள் தேசம் அப்படிங்கிற அந்த சமூக வலைதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடையும் தாண்டி வரலாறு சம்மந்தப்பட்ட ஆவண காட்சி படங்களை உங்களால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இதை ஒரு பயன்பாடாக கொண்டு போகணும், மக்களுக்கு புரிதலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவங்க, நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. எதுக்காகனா, கட்சியோட நிகழ்வுகள், கட்சியோட நகர்வுகள், மக்கள் சந்திப்பு, போராட்டத்தை மட்டும் தெரிஞ்சுக்காமல் வரலாறு பற்றின நிகழ்வுகள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எத்தனையோ நேரங்கள் நமக்கு பொழுதுபோக்காக செலவிடும் பொழுது இந்த மாதிரி நம்ம வரலாறு பற்றின காணொலிகள் பார்ப்பதனால அது ஒரு தமிழ் தேசிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்கிறதுக்கான ஒரு உந்து சக்தியாக இந்த சமூக வலைதளம் இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நடக்கக்கூடிய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு வர சனிக்கிழமை இரவு நடக்க இருக்குது. பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி ஆலம்பட்டி புதூர், திருச்சி டு திண்டுக்கல் ஹைவேல இருக்கக்கூடிய அந்த ஊரில் நடக்குதுங்க. கிட்டத்தட்ட 150 ஏக்கர் பரப்பளவில் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 60 ஏக்கர் பார்க்கிங்க்கு மட்டுமே, வாகனம் நிறுத்துவதற்கும் 80 ஏக்கர் மக்கள் சந்திக்கும், மக்களுக்கான ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான இடமா முடிவு பண்ணியிருக்காங்க. எதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த மாநாடு நடத்தணும்? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, முன்கூடி 2016 கட்சி தொடங்கும் பொழுது, அரசியல் சந்திக்கும் போது நடத்தின மாநாடுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்தக்கூடிய மாநாடு இந்த மாநாடு. ஏன் இதை நடத்தணும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம். இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் தங்களோட பலத்தை நிர்ணயிக்கணும், தங்களோட மக்கள் சக்தியை நிர்ணயிக்கணும், தொண்டர்களோட சக்தியை நிர்ணயிக்கணும், கட்சி எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி நிறைய மாநாடு முயற்சிகள் பண்ணுவாங்க. அந்த மாநாடு முயற்சிகளில் நாங்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சு, யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணாங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைக்கான என்ன தீர்வு, இந்த தீர்வை நாம் தமிழர் கட்சி வந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒவ்வொரு தொகுதியிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர் பின்புலம் என்ன, அவங்களோட
அவங்களோட கல்வி தகுதி என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி சமூக செயல்பாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அதையும் தாண்டி கட்சியோட பொறுப்பாளராக என்ன நடவடிக்கை மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதையும் தாண்டி இந்த பொறுப்பாளர்கள்லாம் பதவிக்கு சட்டசபைக்கு சென்று மக்கள் அங்கீகாரம் பெற்று அரசாங்கத்தில் உள்ள நுழையும் பொழுது என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வர முடியும், என்னென்ன தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ண முடியும், என்னென்ன மாற்றங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் இதுக்கான செயல்பாடாக நான் பார்க்குறேன். இது மேற்கொண்டு நான் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய நபராக நான் என்ன மாதிரி பார்க்குறேன்னா, இது ஒரு மாபெரும் முயற்சி. அவங்களோட பொருளாதார சக்தியையும் தாண்டி இந்த நிகழ்வை நடத்துகிறாங்க. ஏன்னா தேர்தலுக்கு செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள் நெருக்கடியில் இந்த மாநாட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கோடின்னு நினைக்கிறேன் செலவு தொகை. நான் பார்த்த தகவலை வச்சு சொல்கிறேன். இதோட அதிகமாகவும் ஆயிருக்கலாம். அதுக்கு நிதி பற்றாக்குறை ரீதினா எங்கெல்லாம் மக்கள் சந்திப்பு மூலமாக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட நிதி திரட்டி அதற்கான வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கடைசியாக 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு களமாக இது இருக்க போகுது. ஏன்னா தேர்தல் நெருக்கடியில் இருக்கக்கூடிய செலவுகளை தாண்டி இந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார செலவுகள் வந்திருக்கு. அதை ஈடுகட்டுறதுக்கு மாபெரும் சிரமத்தில் தான் நாம் தமிழர் கட்சி இன்ன வரைக்கும் மக்கள் மூலமாக நிதிகள் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த ரீதியை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு முன்னேற்றம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மக்களுக்கு தெரியும், மக்கள் தினந்தோறும் அரசியலை பார்க்கக்கூடியவங்க தினந்தோறும் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாமே நியூஸ் சேனல் பார்க்குறத விட யூடியூப் மூலமாக செய்திகளை பார்க்குறது ரொம்ப அதிகம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி செயல்பாடு என்ன அப்படிங்கிறதை மக்கள் பார்க்குறாங்கிறத நான் நம்புகிறேன். இந்த தடவை 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பை மக்கள்கிட்ட பெறதுக்கு நாம் தமிழர் கட்சி தயாராகிட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று பொதுவான ஒரு பார்வை இருக்குது. டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்குனால நாம் தமிழர் கட்சி வாக்குகள் குறையும். எல்லா கட்சியும் பாதிப்பு உண்டாகும். ஆனால் நாம் தமிழர் கட்சி தான் முக்கியமாக வாக்குகள் குறையும். 8.5%, 8.2% வாக்கு வச்சுருக்காங்க. இன்னும் இது குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சில நபர்களோட பார்வையில் அந்த மாதிரி சொல்லப்படுது. ஒரு கருத்துக்கள் சமூக வலைதளங்களை சுற்றி வந்துட்டுருக்கு. அதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் குறைய வாய்ப்பே கிடையாது. இன்னும் மதிப்புகள் தான் கூடும். ஏன்னா மக்களோட பிரச்சனையில் ஒரு கட்சி நிற்குதுன்னா அந்த கட்சி கண்டிப்பாக மக்கள் அங்கீகாரம் பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. முக்கியமாக என்னோட தமிழ் மக்கள் அங்கீகாரம் பண்ணுவாங்க. அந்த செயலை நாம் தமிழர் கட்சி சரியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1000 அவதூறுகள், 1000 ஆதாரற்ற குற்றச்சாட்டுகள், நிறைய பேர் பிற கட்சிகள் சார்ந்த நபர்கள் எல்லாருமே காணொலி மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். தமிழ் தேசியத்தை ஆதரிச்சிருந்த சில நபரை இவங்களுக்கு எதிராக இவங்களை கட்சி செயல்பாடை பற்றி பேசலாம். ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் போய் மக்கள்கிட்ட நிற்கிறது தான் நான் பார்க்குறேன். அதை தான் நான் ரசிக்கிறேன். நாம் தமிழர் கட்சியோட ஒவ்வொரு மனிதனோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவங்க சொசைட்டிக்கு என்ன பண்ணுறாங்க, சமூகத்தை சீர்திருத்த வந்திருக்கேன், நான் ஒரு அரசியல் கட்சி சமூக நலனுக்காக வந்திருக்கேன்னா அந்த செயல்பாட்டில் அவங்க உறுதியாக இருக்காங்களா, அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்களா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்பொழுது அதில் நாம் தமிழர் கட்சி சரியாக இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, பெண்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்ட இடம் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி செய்த சாதனை இந்தியாவில் எந்த கட்சியும் வரலாறுல பண்ணாத விஷயத்தை நாம் தமிழர் கட்சி இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்றத்தில், இடைத்தேர்தல் எல்லாத்துலேயும் இந்த விஷயம் சரிபாதி ஆண் பெண்களுக்கு, ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை கையில் எடுத்துகிட்டு ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி இதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியங்கிறது அனைத்திற்குமான ஒரு அரசியல். தமிழ் தேசியமானது அனைவரும் இங்கே சமம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் அதோட வழியும் நோட்கொண்டது தான் தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியத்தை பின்பற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால் அந்த தமிழ் தேசியத்தைப்படி செயல்பாடுகள் இருக்குது. நாம் தமிழர் கட்சி மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். அவங்க ஆளுங்கட்சிகிட்ட பணம் வாங்கிட்டாங்க, இந்த கட்சிகிட்ட பணம் வாங்கிட்டாங்க, அந்த கட்சிகிட்ட பணம் வாங்கிட்டாங்க, இந்த கட்சி மட்டும்தான் எதிர்க்கிற ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க, இவங்களுக்கு இதுதான் அரசியலாக மாறி போச்சுன்னு சொல்லி சமூக வலைதளங்களையும் சரி சில மக்கள் இந்த மாதிரி அவங்க கருத்துக்கள் சொன்னாலும் அப்படி சொல்லக்கூடிய மக்களுக்கு நான் அவங்க வீட்டு பையனாக சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் பிறர் சொல்வதை நீங்கள் தயவு செஞ்சு கவனிக்காதீங்க. நீங்கள் களத்தை பாருங்கள். உங்களோட தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை பார்த்து அந்த தொகுதி பிரச்சனைக்கு யார் எந்த கட்சியில் நிற்கிறாங்கிறத பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி தான் நிற்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லா மாவட்டத்திலையும் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சரியான அறிக்கை மட்டும் இல்லாமல் போராட்ட களத்துக்கும் சென்று அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் வந்தால் இப்படி சரி பண்ணுவோம் அப்படிங்கிற வழியையும் சொல்லிட்டு வராரு. அப்படிப்பட்ட தலைவராக நாம் தமிழர் கட்சியோட அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே கவனிக்கிறாங்க, அரசியலை பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தவிர்க்க முடியாது. மிகப்பெரிய ஒரு மக்களோட ஆதரவோட 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கும் நம்பிக்கை இருக்குது. நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். நிறையா மாவட்டங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் செயல்படுறதை பார்த்துட்டு பிற மாவட்டங்கள் பொறாமைப்பட்ட அளவுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சீமானவர்களை தாண்டி அந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்த நாம் தமிழ் கட்சியோட தமிழ் தேசிய கொள்கையை முழுமையாக உள்வாங்கினவங்க, முழுக்க இளைஞர்கள், முழுக்க தமிழ் மொழி பற்றுக்கொண்டவங்க, தாய்நாடு பற்றுக்கொண்டவங்க, தமிழ் பற்றுக்கொண்டவங்க,
தலைவர் பிரபாகரன் தலைமையை ஏற்றுக்கிட்டவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பொறுப்பாளர்கள் முதற்கொண்டு. அப்படி இருக்கிற நபர்கள் ஒரு சமூகத்தோட பொறுப்பாளர் அந்த இடத்துக்கு வரும்பொழுது, அரசியல் பொறுப்பாளராக வரும்பொழுது, மக்களை நலனை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவங்க ஒரு முக்கியமான ஆளாக நிற்கும் பொழுது கண்டிப்பாக அதை மாபெரும் அளவு புரட்சியாக பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சிந்தித்து கவனித்து யார் நம்மகிட்ட நிற்கிறா, யார் நமக்கானவங்க, யார் நம்ம பிரச்சனையெல்லாம் நிற்கிறான்னு சொல்லி பார்த்து ஓட்டு போடுங்க. முடிந்தால் ஒரு சின்ன ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன், நடக்கக்கூடிய மாற்றத்துக்கான மக்களின் மாநாட்டுக்கு வாங்க. வந்து கட்சியோட நிலைப்பாடு, செயல்பாடு, அறிக்கை என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த முடிவு நல்ல முடிவாக தான் இருக்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேற்கொண்டு எங்கள் தேசம் அப்படிங்கிற அந்த சமூக வலைதளத்தை ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனலை போய் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த சமூக வலைதளம் உங்களுக்கு ரொம்ப தகவல் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் தான் அது. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட தமிழ் வரலாறையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் இன்னொரு அரசியல் கருத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ்.